வணக்கம் மக்களே, நான் உங்கள் துர்கா பாலாஜி பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, வாட்ஸ்அப்ல எந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான். சீரியல் நடிகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரவணன் மீனாட்சி சீரியல்ல நடிச்ச ஃபேமஸான நடிகர் ஒருத்தர் தான் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் போன் வச்சுட்டு இருக்கோம். ஜிபே, போன்பே, பேடிஎம் இந்த மாதிரி எல்லா ஒரு ஆப்ஸுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க, நம்ம இதுக்கு மேல ஏமாறாம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா கண்டிப்பா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். செந்தில்குமார் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா சரவணன் மீனாட்சி நாடகத்துல வந்து ரொம்ப ஃபேமஸா நடிச்சிட்டு இருந்தவர். அவர் வந்து இப்ப ரீசெண்டா வெளியிட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னா, அவரு திடீர்னு கார்ல போயிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல இருந்து. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய நண்பர் கோயம்புத்தூர்ல அவருக்கு ஒரு நண்பர் இருக்காரு. இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிட்டு இருக்காரு அதிபர். அவங்க ஹோட்டல் மேனேஜ் பெரிய ஹோட்டல் வச்சிருக்காரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கு, ஒரு 15,000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க. என்னடா இவரும் வந்து யோசிக்கிறாரு, என்னடா இவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம கையில ஒரு 15,000 கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அவருக்கு சந்தேகம் இருந்திருக்கு. ஆனா இருந்தாலும் சோ இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் நம்மளுக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நபரு திடீர்னு பணம் வேணும் எமர்ஜென்சி அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா நம்மளும் அனுப்புவோம்ல. அதே பரபரப்புலதான் வந்து பாத்தீங்கன்னா அவருமே அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிபே நம்பர், சரி நம்பர் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் அனுப்பிவிட்டா, ஆக்சுவலா அந்த நேம் கூட பார்க்கல. ஆக்சுவலா ஜிபே போன்பேல அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜிபே போன்பேக்கான அந்த நேம் வரும். அவருடைய நேம் அப்படின்னு கூட பார்க்கல. அவர் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிவிட்டாரு. அப்புறமா தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை கொஞ்சம் இதுவா இருக்கே, கொஞ்சம் ஏதோ ஏமாத்துற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்புறமா அந்த நேம் வந்து பாக்குறாரு. ஜிபேல அனுப்பிவிட்ட அந்த நேம் வந்து அதுல நேம் வந்து வேற மாதிரி இருக்கு, யோகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்னடா இது இவருடைய நேம் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவருக்கு கால் பண்றாரு. அவர் வந்து நீயுமாப்பா ஏமாந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இதோட அவருக்கு 500வது காலுங்களாம். அப்ப எத்தனை பேரை அவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. அவரு சொன்னாராம், ஆக்சுவலா என்னுடைய வாட்ஸ்அப்பை வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்க, என்னுடைய வாட்ஸ்அப்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. மத்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கா இந்த மாதிரி நிறைய பேர் பணம் இழந்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. ஒரு சிலர் உஷாரா வந்து கால் பண்ணிட்டு என்ன விசாரிச்சாங்க. நான் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாராம். அவர் வந்து சொன்ன ஒரே விஷயம், இன்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் இன்னதான் உஷாரா இருந்தாலும் ஒரே ஒரு நொடியில வந்து பாத்தீங்கன்னா விபூதி அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஏன்னா 15,000 ஒரே ஒரு நொடியில வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆக்சுவலா அது இழந்திருக்க முடியாது. அவர் கொஞ்சம் அந்த பதட்டமா இல்லாம அந்த நேம் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணி அனுப்பியிருந்தா கண்டிப்பா இது பாசிபிள் இருந்திருக்காது. அந்த நம்பிக்கையின் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கடகடான்னு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேன், 15,000 வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்களும் இந்த மாதிரி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவே அவர் வந்து விட்டிருந்தாரு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்துடாதீங்க. ஒண்ணுக்கு 2 தடவை வந்து பாத்தீங்கன்னா ஜிபேலயோ போன்பேலயோ எதுலயே நீங்க பணம் அனுப்புறதுனாலும் அவங்களுடைய நம்பரு பிளஸ் வந்து அவங்களுடைய நேம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் அனுப்புங்க. எவ்வளவு முக்கியமானவங்களா இருந்தாலும். இன்னும் ஒரு சிலர் வந்து எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்க நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 அனுப்பிட்டோ இல்ல 1000 rupees அனுப்பிட்டோ இல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50,000 கூட அனுப்பிட்டோ கூட, இல்லங்க நம்பர் நான் தெரியாம உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன், எனக்கு அந்த காசை மட்டும் கொஞ்சம் ரிட்டர்ன் அனுப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூதன முறையிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியும் நீங்க ஏமாறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனுப்பிடுங்க. நான் வந்து ஒரே ஒரு நம்பர் தாங்க மாத்தி அனுப்பிட்டேன், எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, ஆக்சுவலா அவங்க மத்தவங்களுக்கு அனுப்புறதுக்கு பதிலா உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலில் விழாத குறைய அழுந்து கெஞ்சி
நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணுவோம், பாவப்பட்டு ஓகே ஐயோ உங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க போல, இது ஏதோ மாத்தி அனுப்பிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த காசை ரிட்டர்ன் அனுப்புவோம். ரிட்டர்ன் அனுப்பின அந்த 5 செகண்ட் அது 2 செகண்டுக்குள்ள நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற நம்ம யூபிஐ ஐடி அந்த நம்பர் எல்லாம் திருடி ஆக்சுவலா நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் அவங்க எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாவே இருக்கு. நிறைய பேருடைய பணம் இந்த மாதிரி பறிபோயும் இருக்கு. அதனால ரொம்ப உஷாரா நீங்க வந்து அந்த மாதிரிங்களாங்க பணம் வந்திருக்கா, சரி இருங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வந்து வாங்கிக்கங்க, நான் ஏதோ ஒரு இடம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணுங்க. எனக்குமே அந்த மாதிரி வந்து ஒரு கஸ்டமர் வந்து தவறுதலா வந்து எனக்கு பணம் அனுப்பியிருந்தாங்க. ஒரு 14,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் கூட பதட்டமே படல. வேற அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு. உடனே அவங்க கஸ்டமர் வந்து கால் பண்ணாங்க எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இல்லங்க நீங்க வந்து பணம் அனுப்புனீங்க தான், ஏன்னா எனக்கு அவங்க ரெகுலர் கஸ்டமர்ன்றது தெரியாது இல்லைங்களா, போன் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க நேர்ல வந்த பிறகுதான் தெரியும் அவங்க எனக்கு ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஷாப் துணி கடை வச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த இதுல வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு தவறுதலா வேற அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது போல எனக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் கூட பதட்டமே படாம அப்படிங்களா நீங்க நேர்ல வந்து வாங்கிக்கங்க, நான் ஜிபே எல்லாம் அனுப்ப முடியாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க மறுநாள் வந்து அக்கௌண்ட்ல இருந்து அப்ப அக்கௌண்ட்ல நான் டிரான்ஸ்பர் பண்ணி விட்டேன். சோ நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகுதான் நான் அந்த மாதிரி அனுப்பிவிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் உங்க அக்கௌண்ட்டுக்கு ஏதோ வேற ஒருத்தர் பணம் அனுப்பிட்டாங்க அப்படின்னா பதட்டப்படாம நீங்க பொறுமையா இந்த மாதிரி வந்து வாங்கிக்கங்க நேர்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. இன்னும் ஒரு சிலர் பாருங்க, ஆக்சுவலா உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் வச்சு நோட்டை வச்சு எப்படி எல்லாம் வந்து பணம் பறிக்கிறாங்க பாருங்க. ரீசெண்டா இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு. திருநெல்வேலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10th படிக்கிற ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு நீங்க 10th படிக்கிறீங்களா, ஆமாங்க சொல்லுங்க அப்படின்னு. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு, 25,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க அக்கௌண்ட் நம்பர் வந்து சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வந்து போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து அதை தெரியாம ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு ஒரு 25,000 போட போறாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்களா. கண்டிப்பா யாருமே இன்னொருத்தருடைய பணம் இந்த மாதிரி போடுறேன் அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. ஏன்னா 1 ரூபாவும் வந்து யாருமே தவறுதலா போட மாட்டாங்க. அவ்வளோ உஷாரா இருங்க. ஏன்னா எந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு அழிவும் நடந்துட்டே இருக்கு. அதுதான் சொல்றேன் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் அவங்க அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு இந்த மாதிரி அனுப்புன அந்த 25,000 அனுப்பி விட்டாங்க அக்கௌண்ட்ல. சரி கிரெடிட் ஆயிடுச்சுன்னு இவங்களும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பினஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட்ல இருந்த 6,000 சேர்த்து எடுத்துட்டாங்க. பாத்துக்குங்க. ஏன்னா 6,000ன்றதுனால பரவாயில்ல, ஒரு 50,000 60,000 அவங்க அக்கௌண்ட்ல இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்ன்றத பாருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காசை வந்து கஷ்டப்பட்டுதான் அந்த அக்கௌண்ட்ல வைக்கிறோம். இந்த அளவுக்கு லூதன முறையில நிறைய ஸ்கேம் போயிட்டே இருக்கு. இன்னும் ரொம்ப சொல்ல போனோம் அப்படின்னா ரீசெண்டா எனக்கு ஒரு கஸ்டமர் சொன்ன ஒரு விஷயத்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ட்ரெஸ் பார்த்துட்டே இருக்காங்க. ட்ரெஸ் பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப ரீசெண்டா அந்த நைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆன்லைன்ல வந்து அவைலபிள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 390 வந்து பாத்தீங்கன்னா 490,000 அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இங்க நம்ம செப்பரேட்டா போனோம் 500 அந்த ரேஞ்ச் வருது, ஆன்லைன்ல ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணி விட்டாங்களாம். புக் பண்ண உடனே புக் பண்ணதுக்கு 1000 ருபீஸ். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பார்சல் இங்க இருந்து அனுப்பணும் கொரியர் அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து நீங்க அனுப்பணும், அதுக்காக ஒரு 1000 ருபீஸ் அனுப்புங்க, 500 அனுப்புங்க. இந்த மாதிரி அனுப்பி 5,000 அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில தான் பேசினாங்களா. இவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, ஒரு தமிழ் மட்டும்தான். சரி அவங்க ஊர்ல ஒரு மிலிட்ரி மேன் இருந்தாங்களாம், ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சரி இந்த மாதிரி ஹிந்தில பேசுறாங்க, கொஞ்சம் பேசிட்டு சொல்லுங்களேன், இந்த மாதிரி நான் நைட்டிக்கு ஆர்டர் போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட 5,000 வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு. அவன் ஹிந்திலே சொல்றானா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் நைட்டி எல்லாம் அனுப்ப மாட்டேன், நான் வந்து இது ஸ்கேம் தான் பண்ணியிருக்கேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, எங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டாங்களாம். ஆக்சுவலா கஸ்டமருக்கு ரொம்ப பயம் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை மேபி நம்ம அனுப்பின அக்கௌண்ட்ல இருந்து வேற ஏதாவது திருடு போறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை மட்டும் அப்படியே பிளாக் பண்ணிட்டாராம். அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது வந்து எனக்கு வந்த கஸ்டமரே சொன்ன ஒரு விஷயம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா,
மியான்மர்ல ஆக்சுவலா இப்ப ராணுவ படை வீரர்கள் இருப்பாங்கல்ல, அங்கங்க பாதுகாப்புக்காக போவாங்க அந்த நாட்டுல. அதே மாதிரிதான் நம்ம நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா போயிருக்காங்க மியான்மருக்கு. அங்க போகும்போது ஒரு ஸ்கேம், ஆக்சுவலா போன விஷயம் வேற, ஆக்சுவலா அவங்க பாதுகாப்புக்காக ஏதோ போயிருக்காங்க. ஆனா அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் பாருங்க, மியான்மர்ல வந்து பாத்தீங்கன்னா கே பார்க்கு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட ஸ்கேம்காகவே ஒரு கும்பல் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி கால் சென்டர் வச்சு இந்த மாதிரி நாங்க ட்ரஸ்ட் வச்சுட்டு இருக்கோம், அனாதை பிள்ளைங்க எல்லாம் இத்தனை பேர் இருக்காங்க, உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு ரீசன்ட் டைம்லயே வந்து ஒரு 2-3 கால் வந்தது. அந்த மாதிரி இந்த மாதிரி நாங்க அனாதை குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு இருக்கோங்க, வயசானவங்க இருக்காங்க, உங்களால முடிஞ்சதை ஜிபே பண்ணி விடுங்க அப்படின்னு. தயவு செஞ்சு இறக்கப்பட்டு நீங்க அனுப்பி விடாதீங்க. ஏன்னா நீங்க அனுப்பின அடுத்த செகண்டே உங்க அக்கௌண்ட்ல என்ன பணம் இருந்தாலும் அப்படி அழக்க தூக்கிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் இறக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்க மேல அவங்க இறக்கப்படாம பாத்துக்குங்க. அதுக்காக தான் சொல்றேன். சொன்ன இல்லைங்களா, மியான்மர்ல வந்து அவங்க போறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே இந்தியர்கள் அப்படின்னு என்னடா ஒரு இந்தியனை ஏமாத்துறதுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதுல ட்விஸ்டே அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலா அந்த ஏமாத்தணும் அப்படின்ற அந்த தாட் வந்துச்சுன்னா யாருன்னு பார்க்க மாட்டாங்க, ஏமாத்துறது மட்டும்தான் ஒரு குறிக்கோளா இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டோரி வந்து சின்னதா ஒரு 2 மினிட்ஸ்ல சொல்லிடுறேன், லாஸ்ட்ல சொல்றேன். இப்ப அது மட்டும் சொல்லிடலாம். அது பாருங்க, குஜராத்ல வந்து 15 பேர், அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான்ல ஒரு 20 பேர், ஆந்திர பிரதேசம் ஒரு 5 பேர், தெலுங்கானால 2 பேர், மீதி இருக்கிற கர்நாடகா, ஹரியானா, உத்தரப்பிரதேச இங்க இருக்கிறவங்க எல்லாம் மக்கள். இதுல இன்னும் ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 பெண்கள் அந்த ஸ்கேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இவங்க எல்லாம் எப்படி அங்க இருக்காங்க அப்படின்னா, இப்ப இந்தியர்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் எந்தெந்த நாட்டுல வந்து வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்ம நார்மலாவே நம்ம மெயில் ஐடிஸ் நம்ம இது எல்லாமே வந்து ரெசியூம்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம். இப்ப எப்படி நம்ம ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ எடுக்கிறோமோ அதே மாதிரிதான் அவங்களும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்களா, சரி வாங்க நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா மியான்மர், அதுக்கப்புறம் தாய்லாந்து, இந்த மாதிரி நாட்டுல எல்லாம் நிறைய வேலை இருக்கு. உங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம இருக்கீங்க, இங்க நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க ஊர்ல 20,000 கொடுத்தா இங்க 1,00,000 ரூபாய் நாங்க சம்பளமா கொடுக்குறோம், நீங்க வந்தா மட்டும் போதும், 3 வேளை சாப்பாடு, ஸ்டே பண்ற ரூம் எல்லாமே நாங்க தரோம். அது மட்டும் இல்லாம ஏசி ரூம்ல தான் வேலை, உக்காந்த இடத்த விட்டு நீங்க எழமாட்டீங்க. அந்த அளவுக்கு அவங்கள என்ன சொல்றது பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு அங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டார்கெட் வைப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 இந்த டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேராவது நீங்க ஸ்கேம் பண்ணிடணும், இல்ல அப்படின்னா அவ்வளவு கொடுமைப்படுத்துவாங்களாம், சித்திரவதைப்படுத்துவாங்களாம். அது மட்டும் இல்லாம நீங்க அன்னைக்கு அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சம்பளத்தையும் கொடுத்துருவாங்களாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவன் ஏமாத்தணும் ஸ்கேம் பண்ணணும்னு அவனுக்கு கிடையாது. ஏன்னா ஸ்கேம் பண்ணி ஏமாத்தினா மட்டும்தான் அவன் அங்க உசுறு வாழ முடியும். ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு போய் நம்ம ரீசெண்டா பார்த்தோம் கோட் லைஃப் மூவில வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்ற வேலையே வேற, அங்க போய் ஒட்டகம் மேய்க்கு விடுறாங்க. அதுவும் இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமானா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொதுவெளியில வந்து எல்லாரையுமே ஒரு விழிப்புணர்வுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிதான் சொல்றேன். வேலை இல்லாம போய் மாட்டிட்டு அந்த இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஏமாறாதீங்க.